ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான தகவல் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வாக்காளர் திருத்தம் குறித்து ஒரு முக்கிய அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. இப்போ இதை பற்றின முழு விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தம் ஆன்லைன் மூலமாக படிவங்களை பூர்த்தி செய்வது எப்படி அப்படின்ற முழு விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த, அதாவது எஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க. இந்த பணியை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கடந்த 4ஆம் தேதி அன்று வந்து தொடங்கினாங்க. இது தற்போது வீடு வீடாக சென்று படிவங்களை கொடுத்து வாக்காளர்களை விவரங்களை வந்து பூர்த்தி செய்யும் பணியை வந்து தேர்தல் அலுவலர்கள் தொடங்கியிருக்காங்க. இவர்கள் இந்த பணியை வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி வரை மேற்கொள்வாங்க அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து ஆல்ரெடி தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி தமிழகத்தில் 6.36 கோடி வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. இந்த ஒரு மாதத்துக்குள்ள 6.34 கோடி வாக்காளர்கள் விவரங்களை எப்படி நேரில் சென்று சரிபார்க்க முடியும்? ஏற்கனவே ஒரு மாத காலம் என்பது மிகவும் குறைவானது. இருந்தாலும் அவசரமாக எப்படி இதை வந்து செய்ய முடியும் என்று பலரும் வந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க. மேலும் அவசர கதியில் பணியினை மேற்கொண்டால் பல்வேறு குளறுபடிகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதாக மக்கள் வந்து கருத்து வந்து தெரிவிச்சிட்டு வராங்க. அதே நேரம் இன்னும் பல பகுதிகளில் கணக்கீட்டு விண்ணப்ப படிவம் கொடுக்கும் பணி இன்னும் தொடங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி குற்றம் வந்து சாட்டிட்டு வராங்க. இந்த நிலையில தான் காலதாமதத்தை தவிர்ப்பதற்காகவும் ஆன்லைன் மூலம் கணக்கீட்டு படிவத்தை நிரப்புவதற்கான வசதியை தேர்தல் ஆணையம் வந்து நடைமுறைப்படுத்தி உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வந்து கூறியிருக்காங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாக்காளர் வசதிக்காக இந்திய தேர்தல் ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ வலைதளமான வெப்சைட் ஐடி கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு உங்களுக்கான கணக்கீட்டு படிவத்தை ஆன்லைன் மூலம் நிரப்புவதற்கான வசதியை வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. இது எப்படி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இதை ஃபில் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன். மீண்டும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் இது எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதை செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்காளர் தங்களது பதிவு செய்யப்பட்ட செல்ஃபோன் எண் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை எண் பயன்படுத்தி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து லாகின் பண்ணி போயிடணும். அதன் பிறகு உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணி அடுத்து லாகின் பண்ண உடனே அந்த எண் உள்ளிட வேண்டும். அதாவது இந்த ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் இணைய பக்கத்தில் கோரப்படும் தேவையான விவரங்களை நீங்கள் வந்து அங்கே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியான விவரங்களை சமர்ப்பித்த பிறகு இணைய பக்கமானது இ-சைன் பக்கத்திற்கு வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். அதன் பிறகு பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணுக்கு மீண்டும் ஒரு முறை ஓடிபி வரும். அந்த ஓடிபி எண்ணை நீங்கள் வந்து டைப் பண்ண உடனே உங்களுடைய ஃபார்ம் வந்து வெற்றிகரமாக பதிவேற்றப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர் ஆதார் அட்டையில் உள்ள பெயருடன் பொருந்தும் வாக்காளர்கள் மட்டுமே இந்த பயன்படுத்த ஆன்லைன் மூலமாக வாக்காளர் பட்டியலை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குனாக்கா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். அதை நான் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு போட்டு காமிக்கிறேன். அதன் பிறகு அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய பெயரும் ஆதார் அட்டையில் உள்ள பெயரும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலயமா ஃபில் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ஆஃப்லைன் மெத்தடில் ஃபார்மில் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இது போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.